11வது நம்ம பார்க்க போறது பென் த ஆம்னிட்ரிக்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பென் டெனிசனுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிருக்காது. அதுக்கு பதிலா அவரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸா மாறி இருப்பாரு. ஆமாங்க, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பென் டெனிசன் தெரியாதனமா ஆம்னிட்ரிக்ஸோட ஃபியூஸ் ஆகி அவரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸா மாறி இருப்பாரு. கிட்டத்தட்ட நம்ம யூனிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூனிஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு உயிருள்ள ஆம்னிட்ரிக்ஸா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பென் டெனிசனும் ஒரு உயிருள்ள ஆம்னிட்ரிக்ஸா மாறி இருப்பாரு. அவங்க யூனிஸ் இருக்கக்கூடிய எல்லா வீக்னஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாமே பென் டெனிசனுக்கு இருக்கும். எக்ஸ்ட்ராவா அவரால் ஏலியன்ஸாவும் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த விஷயம் ஆஸ்மித்துக்கு தெரிய வரும்போது அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னால தான் பென் டெனிசனுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சினால பாதிக்கப்பட்டு ஆஸ்மித் பென்னுக்கு பல உதவிகளை செஞ்சு ஆம்னிட்ரிக்ஸை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. கூடவே மாஸ்டர் கண்ட்ரோலையும் அன்லாக் பண்ணி கொடுத்து பென்னை ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா அவர் என்ன செய்யறாருன்னா மாத்தி விட்டுறாரு. இந்த பென் டெனிசனாலையும் மற்ற யூனிவர்ஸ் பென் டெனிசன் மாதிரியே ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். கூடவே இன்னும் சில விஷயங்களையும் செய்ய முடியும். குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னா ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டாம், ஜஸ்ட் ஆகாயத்துல பறக்கிறதுக்கு பிக்சிலோட ரெக்க வேணும், அது மட்டும் இருந்தா போதும் அப்படி சொல்லி நினைச்சாரு அப்படின்னா அது அப்படியே நடக்கும். பிக்சியோட ரெக்க மட்டும் வர வச்சு இவரால் ஆகாயத்துல பறக்க முடியும். கூடவே ஷார்ப்பான பொருட்களை கடிச்சு உடைக்கிறதுக்கு ரிப்ஜாஸோட பற்கள் வேணும்னு நினைச்சாரு அப்படின்னா அதுவும் நடக்கும். இல்ல எதிரியோட சண்டை போடுறதுக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் ராத்தோட கைகள் வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அதையும் இவரால் செய்ய முடியும். இப்படி எல்லா விஷயங்களையுமே இவரால் செய்ய முடியும். கூடவே ஃபியூஷன் ஏலியன்ஸையும் அல்டிமேட் ஏலியன்ஸா கூட இவரால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இப்படி பல வித்தைகளை கையில வச்சிருக்காரு. ஆனா இவருக்கு மிகப்பெரிய வீக்னஸும் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் அவுட் ஃபங்க்ஷன். மற்ற யூனிவர்ஸ்ல இருக்கிற பென் டெனிசன் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டைம் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஏலியன் ஃபார்ம்ல இருக்கும்போது தான் அவங்க டைம் அவுட் ஆகும். ஸோ அவங்க வந்து ஹியூமனா மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பென் த ஆம்னிட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இவரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான். ஸோ இவருக்கு வந்து அந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா இவரே டோட்டலாக செயலிழந்து கீழே விழுந்துருவார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலைமைக்கே போயிடுவார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க பென் டென் சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து டைம் அவுட் ஆச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு வேலை செய்யாது. அது டோட்டலாக வேலையே செய்யாது, அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அது வேலை செய்யும் பார்த்தீங்களா, அதே தான். ஏன்னா இவர் உயிருள்ள ஆம்னிட்ரிக்ஸ்ங்கிறதுனால இவரே டோட்டலாக வேலை செய்யாம அவருடைய கண்கள்லாம் ரெட் கலர்ல மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறமா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரால் செயல்படவே முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்பவுமே இவர் கூட யூனிஸ் இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. யூனிஸ் தான் இவரை பாதுகாக்கிறதுக்காக எப்பவுமே இவங்க கூடவே இருப்பாங்க. ஏன்னா யூனிஸுக்கு இந்த மாதிரி வீக்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால யூனிஸ் எப்பவுமே பென் கூடவே இருந்து அவரை பாதுகாக்கிற வேலையில் இருப்பாங்க. பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது, இந்த யூனிவர்ஸ்ல வந்து பென் டெனிசனோட மிக முக்கியமான காதலியா இருக்கிறதே வந்து யூனிஸா தான் இருந்திருப்பாங்க. என்னதான் இந்த பென் த ஆம்னிட்ரிக்ஸ்க்கு மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் ஆகி இருந்தாலுமே அவரால் இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷனை மட்டும் கேன்சல் பண்ணவே முடியல. அது வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாவே அவருடைய வாழ்க்கையில வந்து மாறி போயிருச்சு.